வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூலையோ டாப் 1 சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒரு ரெஸ்லர் வந்து ஹீல் டர்ன் பண்ண போகிறாங்களாம். அண்ட் டபிள்யூடபிள்யூயோட சம்மர் ஸ்லாமில் எக்கச்சக்க மென் ரெஸ்லரால் பங்கேற்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு புது ஸ்டிபுலேஷன் மேட்சை கொண்டு வர போகிறாங்க. அண்ட் ப்ராக் லெஸ்னருக்கு அனுமதி இல்லாமல் டபிள்யூ பண்ண ஒரு விஷயம். வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சம்மர் ஸ்லாம் நடத்தும் போது டபிள்யூடபிள்யூ மெயின் ஸ்டாரான எக்கச்சக்க பேருக்கு அவங்களால மேட்ச் கொடுக்க முடியலை. ஏன்னா அந்த சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோடைக்கும் ஜே ஊசோக்கும் ஒரு மேட்ச் இருந்தது, யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு 7 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வளர்த்து விடணும். அண்ட் டபிள்யூடபிள்யூ மெயின் ராஸ்டரில் இருக்கிற எக்கச்சக்க பேருக்கு மேட்ச் இல்லை. ஸோ அதனால் அந்த சம்மர் ஸ்லாமில் பேடல் ராயல் அப்படின்னு நடத்துனாங்க. இந்த பேடல் ராயலில் வெற்றி பெறவங்களுக்கு ஒரு சாம்பியன்ஷிப்போ அல்லது ஒரு அங்கீகாரமோ எதுவுமே கிடையாது. அந்த சம்மர் ஸ்லாமில் பங்கேற்காத ஷேமஸு, கெரிங்கிராஸு, எல்ஏ நைட்டு, மேட் ரீட்லு, ஏஜி ஸ்டைலு, சின்ஸ்கே நாகமுரா அவங்களுக்கெல்லாம் இந்த பேட்டில் ராயல் பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. அவங்க எல்லாருமே பங்கேற்றாங்க. ஸோ இதே நிலைமை தான் இந்த வருஷமும் ஏற்படுத்திருக்குது. ஆக்சுவலி அந்த வருஷம் எல்ஏ நைட் வின் பண்ணார். அவருடைய ஃப்யூச்சர் புஷ்ஷுக்காக இது ஒன்று இருந்தது. வின் பண்ணவருக்கு கையில் ஒரு குச்சி முட்டாயை கொடுத்தாங்க, மற்றபடி எதுவுமே கொடுக்கல. அந்த பேட்டில் ராயல் ஒரு வேஸ்ட்டு பேட்டில் ராயல். ஏன்னா வின் பண்ணவங்களுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்ல, அப்படிப்பட்ட அங்கீகாரம் எதுவுமே அவருக்கு கிடைக்கல. அதே மாதிரி டபிள்யூடபிள்யூ பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் எல்ஏ நைட்டாக இருக்கட்டும், சின்ஸ்கே நாகமுராவாக இருக்கட்டும், ஜிம்மி ஊசோவாக இருக்கட்டும், ஜே ஊசோவாக இருக்கட்டும், எக்கச்சக்க பேருக்கு மேட்ச் இல்லை. ஜே ஊசோவுக்கு எப்படியோ ரோமன் ரெயின்ஸ் கூட மேட்ச் கிடச்சிருச்சு. பட் அந்த ஜிம்மி ஊசோவுக்கு இல்லை, எக்கச்சக்க பேருக்கு இல்லை. அண்ட் நம்ம ஜேக்கப் ஹார்ட் கூட இருக்கிற ஒருத்தர் கூடயும் மேட்ச்சு கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் சோலோசிக்காவும் தான் மேட்ச். ஆனால் பிளட் லைன் கூட இருக்கிற மற்ற யாருக்குமே மேட்ச் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த பேட்டில் ராயலில் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா 2025 மீண்டும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் டே 1 டே 2 சொல்லி 2 நாள் நடக்குது. அதுலேயும் ஷேமஸுக்கு மேட்ச் இல்லை, எல்ஏ நைட்டுக்கு மேட்ச் இல்லை. இப்போ தான் எல்ஏ நைட்டுக்கு ஒரு புஷ் கொடுத்தாங்க, அவருக்குலாம் மேட்ச் இல்லை. அப்படிங்கிறதுனால டபிள்யூடபிள்யூ வந்து இந்த வருஷம் பேட்டில் ராயல் நடத்த போகிறாங்களாம். இப்போ அவங்க ட்ரிபிள்-ஏ மற்றும் இதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிற டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனி அண்ட் என்எக்ஸ்டியில் இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ், அதாவது டிஎன்ஏ, ட்ரிபிள்-ஏ ரெஸ்லிங் கம்பெனி, என்எக்ஸ்டி, ரா, ஸ்மாக்டவுன், இப்படி எல்லா ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிற ரெஸ்லரையும் சேர்த்து ஒரு பேடல் ராயலாக நடத்தலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்களாம். இதை பற்றின அப்டேட்டை இந்த வாரம் ராவில் சொல்ல போகிறாங்க. நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத. இதில் வெற்றி பெறவங்களுக்கு சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஈச் சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது டபிள்யூடபிள்யூ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஏன்னா கிளாஸ் இன் பாரிஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உமன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேடல் ராயல் நடத்தி அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து வின் பண்ணிட்டாங்க ஸ்டெஃபனி வால்கர். தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் மென்ஸுக்கு அப்படி எதுவுமே நடக்கலை அந்த பேப்பரியில். ஏன்னா மென்ஸுக்கான மேட்சே நடத்தலை. சம்மர் ஸ்லாமில் இப்படி ஒன்று நடத்தினா நல்லா தான் இருக்கும். அதில் வெற்றி பெறவங்களுக்கு கிளாஸ் இன் பாரிஸில் ஈச் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போ அல்லது மிட்கார்ட் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம். இது ஒரு நல்ல விஷயந்தான். அதை விட்டுட்டு பேட்டில் ராயல் மட்டும் நடத்தி வின் பண்ணவங்களுக்கு வழக்கம் போல் குச்சி முட்டாயை கொடுக்காமல் இருந்தால் சரி தான். அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், இப்போது டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா எண்டவர், ஸ்மாக்டவுன் ரெஸ்லர் இருக்குது, எல்லாருக்கும் சேர்த்து தானே இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் லேடர் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. 6 டாக் டீம் இருக்குது. இதுவே பெரிய விஷயந்தான். சரி, இதில் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏஞ்சல் அண்ட் கிராஸா ஏன் இந்த டீமில் இல்லை அப்படின்னு, அதாவது ஃபண்டாஸ்மா டீம் ஏன் இல்லைன்னு. இதுக்கு தெளிவான விளக்கத்தை ஃபண்டாஸ்மா டீமுடைய லீடரான எஸ்கோபாரே சொல்லிட்டார். அதாவது சாண்டோ எஸ்கோபார் ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க வந்து டாக் டீம் டைட்டிலோட ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எண்டோவர் ஸ்மாக்டவுன் டிவிஷனில் இருக்கிற எல்லாருமே டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதலாம். பட் ஆனால் எங்ககிட்டையும் ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப், வலுவான டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து டைட்டிலுக்காக மோதலை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல் அண்ட் கிராஸா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுடைய ட்ரிபிள்-ஏ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங் பண்ணுறாங்களாம்.
ஸோ நீங்கள் சம்மர் ஸ்லாம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், எங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன்லேயே நீங்கள் மோதலாம் அப்படின்னு. அவங்க யாரெல்லாம் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னா ரா, ஸ்மாக் டவுன், NXT, TNA மற்றும் AAA இந்த 4 ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிற யார் வேணாலும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுக்காக நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனுக்கு வரலாமா. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு தரமான சம்பவம் இருக்குது. ஆல்ரெடி WWE ரெஸ்லர்ஸ் எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனி சாம்பியன்ஷிப் வச்சுருக்காங்க. இப்போ AAAயோடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக டாமினிக் மிஸ்டீரியோ ஆசைப்பட்டிருக்காரு. ஆல்ரெடி போன வீடியோலேயே நம்ம சொல்லிட்டோம், டாமினிக் மிஸ்டீரியோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா AAA ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிட்டு எனக்கு AAA சாம்பியன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி ட்ரிபிள் மேனியா இருக்குல்ல, அதில் டாமினிக் மிஸ்டீரியோ சேர்த்துட்டாங்க. இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தியை பற்றி இதில் 3 ரெஸ்லர்ஸ் WWE மெயின் ராஸ்டர் ரெஸ்லர், அதுவும் 3 பேருமே ரா ரெஸ்லர்ஸ். இந்த 3 பேரில் ஒருத்தர் வந்து நியூ AAA ஹெவி வெயிட் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆல்ரெடி TNA ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிற உமன் சாம்பியன்ஷிப்பும் சரி, மென்ஸுக்கான சாம்பியன்ஷிப்பையும் சரி WWE NXTயில் இருக்கிற 2 பேர் தான் வச்சுருக்கிறாங்க. AAAயோடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஸ்மாக் டவுன் ரெஸ்லர் வச்சுருக்கிறாங்க. இப்போ டாமினிக் மிஸ்டீரியோவோ அல்லது எல் கிராண்ட் அமெரிக்கானாவோ அல்லது யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டிராகன்லேயோ இந்த AAA ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெல்லாததுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ WWE பார்த்தீங்களா, அவங்க ரெஸ்லிங் கம்பெனியில் ஒரு நல்ல மெட்டீரியல் இருக்கிற ரெஸ்லர் சாம்பியனாக இல்லாட்டா அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வச்சு அவங்கள சாம்பியனை அளவு பார்க்குறாங்க. அதாவது அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிற மெயினான சாம்பியன்ஸ்லாம் தூக்கி கொண்டு வந்து இவங்க ரெஸ்லிங் கம்பெனியோட பெருசாக காட்டுறாங்க. எம்புட்டு பெரிய மூளை பார்த்தீங்களா, ஆல்ரெடி TNAயில் இருக்கிற உமன் சாம்பியன்ஷிப்பையும் தூக்கியாச்சு, மென்ஸ்க்கான சாம்பியன்ஷிப்பையும் தூக்கியாச்சு, AAAயில் இருக்கிற டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் தூக்கியாச்சு. இப்போ AAAயோடைய மெயின் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பும் ஆசைப்படுறாங்க போல இருக்குது. அப்படி தூக்குனா AAAக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் தானே. ஏன்னா டாமினிக் வந்து ஒரு பாப்புலரான ரெஸ்லர். சமீபத்தில் ப்ராக் லெஸ்னரை பேன் செய்யப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவாகவே போட்டிருந்தோம், ப்ராக் லெஸ்னரை பேன் செய்யப்பட்டுட்டாங்கன்னு. இப்போது ப்ராக் லெஸ்னரை பேன் செஞ்சதுக்கப்புறமா கூட ப்ராக் லெஸ்னருக்கு சம்மந்தமான ஒரு சில விஷயங்களை WWE வந்து அவங்களுடைய மெர்கண்டல் சைடில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கிறாங்களாம். ஸோ உங்களுக்கு தெரியும் மெர்கண்டலில் சேல் பண்ணனா என்னென்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஷாப்பில் வந்து சேல் பண்ணிட்டுருக்கிறாங்களாம். இப்போவும் கூட ப்ராக் லெஸ்னருக்கு சம்மந்தமான பொருட்களை சேல் பண்ணிகிட்ருக்கிறாங்களாம். இதை பார்த்த சில ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா $250 ப்ராக் லெஸ்னருடைய ஸ்டிக்கரையும் ஃபோட்டோவையும் அண்ட் ப்ராக் லெஸ்னருக்கு ஆட்டோகிராஃப் போட்டதையும் நீங்கள் விற்கிறீங்க. பட் ஆனால் ப்ராக் லெஸ்னர் உங்கள் ரெஸ்லிங் கம்பெனியில் பேன் செஞ்சு வச்சுருக்கிறீங்க, இது உண்மையிலேயே தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக் லெஸ்னருடைய ஃபேன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் WWE டேக் பண்ணியும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான தெளிவான விளக்க WWE தான் சொல்லியாகணும். பெய்லி ரிட்டர்ன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் உமன் டிவிஷனில் இருக்குல்ல, அதுக்காக தான் ஆசைப்பட்டாங்க. எப்படியாவது அதை வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃபேஸ் அண்ட் கேரக்டர் தான், ரெஸ்ல்மேனியாலே ஹீல் கேரக்டர் பண்ண வேண்டியது. ஆனால் பெக்கி ஜாக்கா வந்தாங்க அப்படிங்கிறதுனால அதை அப்படியே கோட்டை விட்டுட்டாங்க. பெய்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும்னு பார்த்தா பெக்கி கூட மோத முடியலை. ஆல்ரெடி உமன்ஸ்க்கான எவல்யூஷன் பேப்பரில் மோதினாங்க, ரால மோதினாங்க, அதில் வெற்றி பெற முடியலை. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா லைரா வில்லியருக்கும் பெக்கி ஒரு மேட்ச் நடக்குது அப்படிங்கிறத அஃபிஷியலி சம்மர் ஸ்லாமில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பெய்லிக்கு எந்த விதமான ஸ்பாட்டிங்கும் இல்லை. இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி பெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டராக அவதரிக்க போகிறாங்களாம், அதுவும் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில். WWE வந்து இதை எப்படி டிசைனிங் பண்ண போகிறாங்கன்னா, ஸோ உமன்ஸ்க்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு இப்போதைக்கு பெய்லிக்கு கிடைக்கல. அந்த கோவத்தில் லைரா வில்லியரை அட்டாக் பண்ணி அதில் இவங்க தோக்குற மாதிரியும் அதுக்கப்புறமா லைராக்கும் பெய்லிக்கும் ஒரு சிங்கிள் ஃபியூட் போகிற மாதிரி ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவாக இருக்காங்களாம். மேபி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெய்லி இப்போ சும்மா தான் இருக்கிறாங்க, ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் பெய்லியுடைய ஹீல் கேரக்டருக்காக வெயிட் பண்ணுறீங்க? நானும் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அக்கா வந்து ஃபேஸ் டென்னை விட ஹீல் டென் நல்லாவே பண்ணுவாங்க, அதனால் சொல்கிறேன். சேல்ஸ் கிரீன் வந்து நல்லா தான் பேசுவாங்க வைப்பாங்க. பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் தான் தப்பாக ஒரு சில விஷயங்கள் பேசி வசமாக மாட்டிடுவாங்க. சமீபத்தில் கூட ஹல்க் ஹோகனுடைய மரணத்துலேயும் ஒரு சில விஷயத்துலையும் தப்பாக பேசி வசமாக மாட்டியிருந்தாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நம்ம சேல்ஸ் கிரீன் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் ட்விட்டர் விஷயத்தில் தேவையில்லாமல் பேசி சில விஷயங்கள் தப்பாக வருது, ஸோ அதனால் நான் கொஞ்ச நாள் வந்து ட்விட்டரை யூஸ் பண்ண மாட்டேன், இந்த ட்விட்டரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க.
பாவம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொலை மிரட்டல்லாம் வருதான், நீ ட்விட்டரில் இந்த மாதிரிலாம் பேசுகிற வைக்கிற உனக்கு கொன்றே வச்சிருவேன்னு. ஸோ அதனால் கடுப்பானவங்க செல்சி கிரீன் இப்போது எக்ஸை விட்டே போயிட்டாங்க, அவங்க டிபிலாம் தூக்கிட்டாங்க. பாவம் செல்சி கிரீனுக்கே பார்த்தீங்கன்னா கொலை மிரட்டல் வருதான். என்னத்தை சொல்ல, அப்படி என்னத்தை ட்விட்டரில் தப்பாக பேசினாங்கன்னு தான் தெரில. அந்த ட்விட்டர்லாம் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க, அதையும் அவங்க சொல்லிட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளோட தான் பிடிச்சிருந்த லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.